தேவனுடைய வார்த்தையை திறக்கிறதுக்கு முன்பாக நாங்கள் ஒரு விசை அந்த ஆக்கியோனிடத்தில் எங்களை தாழ்த்துவோம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான இந்த நேரத்திலே உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கர்த்தாவே நாங்கள் திறக்கும்படியாக இந்த நேரத்திலே கர்த்தாவே உமக்கு முன்பாக வந்திருக்கிறவர்களை நீர் அறிந்த தேவன். நிச்சயமாக ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் பேசுகிற தேவன். இந்த நாளிலே கர்த்தாவே உம்முடைய மகத்தான இந்த ராப்போஜன பந்தியிலே நாங்கள் அந்த அப்பத்தையும் அந்த திராட்சை ரசத்தையும் நாங்கள் பருகிறதுக்கு முன்பாக உம்முடைய ஜீவனுள்ள உண்மையான அந்த அப்பத்தையும் உண்மையான அந்த வெளிப்பாடை நாங்கள் புசித்து கர்த்தாவே, நாங்கள் இந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தை நாங்கள் புசிக்கிற வேளையிலே நிச்சயமான ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற முடியும். அதனாலே கர்த்தாவே, அடியானையும் வந்திருக்கிறதான ஒவ்வொரு அருமையான ஜனங்களையும், விசேஷமாக வந்திருக்கிறதான ஒவ்வொரு ஊழியக்காரையும், விசேஷமாக ஆண்டவரே இந்த சபையின் மேய்ப்பனை நீர் ஆசீர்வதித்து நிச்சயமாக இந்த வேளையிலே உம்முடைய கரமானது எங்களோடு கூட இருந்து கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்கள் தவறுகிற நேரமெல்லாம் உம்முடைய வார்த்தை எங்களை சீர்படுத்தி உம்முடைய அன்புக்குள்ளாக நீர் எங்களை வழிநடத்த போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை ஆசீர்வதியும் யாவையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். நாங்கள் நின்ற வண்ணமாகவே எபிரேயர் 12ஆம் அதிகாரம், அதிலே நீங்கள் வீடுகளுக்கு நீங்கள் ஃபுல்லாக வாசிங்க. இப்போது நாங்கள் 1 தொடக்கம் அங்கே 5 மட்டும் நாங்கள் வாசிப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-5 மட்டும், 309வது பக்கம், புதிய ஏற்பாடு. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு விரோதமாய் பாவைகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. ஆமேன், ஆமேன். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். இந்த அருமையான வெளியேறப்பட்ட இந்த பந்திக்கு வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேவனுடைய அந்த அப்பத்தை நாங்கள் புசிக்கிறதுக்கு முன்பாக நாங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை நாங்கள் சற்று நேரம் தியானித்து நாங்கள் கடந்து போக போகிறோம். ஏனென்றால் இந்த மகத்தான இந்த வெளியேற பெற்றதான இந்த பந்தியினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருந்தாலும் நாங்கள் இன்னும் அதிகமாய் அங்கே யூதா சொன்னது போல நாங்கள் மறுபடியும் உங்களுக்கு புத்தி சொல்ல விரும்புகிறோம், நினைப்பூட்ட விரும்புகிறோம் என்ற வண்ணமாக இந்த ராபோஜனமானது எங்களை ஆயத்தப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. அதே நேரம் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றதுமாகவும் இருக்கிறது. அதே நேரத்தில் எங்களுக்கு வியாதியையும் வருத்தத்தையும் நியாய தீர்ப்பையும் கொண்டு வருகிறதாகவும் அது இருக்கிறது. அதனால தான் வேதம் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் ஆக்கினை தீர்ப்பு அடையோம். அப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்னா, எங்களோட வாழ்க்கை, எங்களுடைய ஜீவியங்களை நாங்கள் தேவனுடைய வார்த்தை கூடாக ஆராய்ந்து தான் நாங்கள் பெறுவோம். நாங்கள் பெறாத பட்சத்திலே நாங்கள் என்ன செய்யப்படுவோம், நியாய தீர்ப்பை பெற்றுக்கொள்வோம் என்று 1 கொரிந்தியர் 11 நாங்கள் வாசிக்கிறோம். ஆமேன். அதுக்காக நாங்கள் தவறு விடுகிற வேளையில் நாங்கள் பெரிதான ஒரு பாவி என்று எங்களை தேவன் தள்ளி விடுகிற தேவனும் அவர் அல்ல. ஆமேன். அவரிடத்தில் ஆண்டவரே என்றால் அவர் மனதுருகிற தேவனாக இருக்கிறார். பாவங்களை உணர்கிற வேளையில் அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் அதை விட்டு விலகிற வேளையில் அவர் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார்.
நாங்கள் கடந்த காலங்களிலே பார்க்குற வேளையில் கூட எப்படிப்பட்ட பொல்லாத பாவிகள் தேவனுடைய காரியங்களுக்கு விரோதமாய் நடந்தவர்கள் கூட அங்கே தீக்கர்சியினாலே எச்சரிப்பு வருகிற வேளையிலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ரட்டலிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து மனவேதனையோடு அழுகிற வேளையிலே தேவன் தன்னுடைய தீர்ப்பையே மாற்றின தேவனாயிருக்கிறார். ஆமென். அதுதான் நம்முடைய தேவனாயிருக்கிறார். அப்படியானால் இந்த மகத்தான விலையேறப்பெற்ற ஒரு மணவாட்டியை தான் நேசிக்கிற ஒரு மணவாட்டியை அவர் அழைப்பாரானால் இதை விட அவர் என்ன செய்வார்? அதிகமாய் செய்கிற தேவன். தம்முடைய இஸ்ரவேல் புத்திரர்கள் ஜனங்களுக்கே தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை தருவாரானால் அவரோடு நாங்கள் ஆளுகை செய்யும்படியாக அழைக்கப்பட்ட ஒரு மணவாட்டிக்கு தேவன் விசேஷித்ததை அவர் கொடுப்பார். ஆமென். ஏனென்றால் அவளுக்காக தான் அவர் மரித்த தேவனாயிருக்கிறார். ஆமென். அதனால தான் நாங்கள் இப்பொழுது வார்த்தையை நாங்கள் பார்த்தோம். அங்கே வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும், அதாவது எங்களுடைய வாழ்க்கையில் துக்கங்கள், வேதனைகள், கவலைகள் எல்லாமே இருக்கலாம். பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும், அதே நேரங்கட பாவம் என்றால் வேதத்தில் சொல்லப்படுகிறது அவிசுவாசம். அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நாங்கள் செய்கிற ஒவ்வொன்றும் பாவமாக கருதப்படுகிறது. ஆனால் அதனுடைய வெளிப்பாடு அவிசுவாசம். தேவனுடைய வார்த்தையை நாங்கள் அவிசுவாசிக்கிறதுனால தான் நாங்கள் தவறுகிறோம். ஏன்னா அப்போ தேவனுடைய வார்த்தை எந்த வண்ணமாக எங்களுக்கு உரைக்கிறதோ அதன்படி நடப்போம் என்றால் அது பாவம் அல்ல. விளங்குதா? பாவத்தின் தன்மைகள் தான் நாங்கள் செய்கிற பொய்யோ களவோ ஏன்னா தேவனுக்கு விரோதமாக நாங்கள் செய்கிற ஒவ்வொன்றும் பாவமாக இருக்கிறது. ஆனால் வெளிப்பாட்டின்படி அது என்ன? அது அவிசுவாசம். அதான் நீங்கள் டாக்டர்கிட்ட நான் அடிக்கடி சொல்கிற காரியம், டாக்டர்கிட்ட போனால் உங்களுக்கு காய்ச்சல்ண்டு போவீங்க. அப்போ காய்ச்சல் எத்தனை வழியில் வரும். என உங்களுக்கு சளி இருந்தாலும் காய்ச்சல் வரும், இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் காய்ச்சல் வரும், அல்லது ஒரு கட்டி இருந்தாலும் காய்ச்சல் வரும். எல்லாத்துக்கும் அதான் சொல்ல பாவத்தை போல தான் காய்ச்சல். உங்களுக்கு கேன்சர் இருந்தால் கூட காய்ச்சல் தான் காய்ச்சிட்டு இருக்குது. ஏண்டா உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுகிற வேளையில் அது என்னத்தை காண்பிக்குமெண்டா உங்களுக்கு காய்ச்சல் ஏற்படும். அதனால தான் அங்கே காய்ச்சல்னோன்னே டாக்டர் என்ன செய்வார்? உங்களை பரிசோதிப்பார், பிளட்டை செக் பண்ணுவேன். ஏனெண்டா என்னத்தால் வந்தது, எதனால் வந்ததுன்னு. அப்போ காய்ச்சல்ன்ட்டு பெனடோலை கொடுப்பதினால என்ன நடக்காது? சுகமாகாது. அதே போல தான் தேவனுடைய வெளிப்பாட்டின்படி பாவம் என்று பார்க்கும்போது அவிசுவாசம். ஏனென்றால் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறது. நாங்கள் அதுக்கு விரோதமாக நடக்கிற வேளையில் அது பாவமாக கருதப்படுகிறது. அப்போ அதனால் வேதம் என்ன சொல்லுகிறேன்னா, அவர் விசுவாசத்தை பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் எப்படி ஓடணுமா? பொறுமையோடு ஓடணும். அப்போ ஏன் இங்கே சொல்கிறான்டா, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவை அவமானத்தை எண்ணாமல். அப்போ பாருங்க, அப்போ தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு போராட்டத்தை வச்சிருக்கிறார், காரியங்களை வைக்கிறபடினால நாங்கள் என்ன செய்யணுமெண்டா பொறுமையோடு ஓடும். அப்போ எங்களுடைய வாழ்க்கையில் வர இந்த போராட்டங்களை நாங்கள் மீறாத வண்ணம் அந்த போராட்டங்களை தேவனுடைய வார்த்தையோடு நாங்கள் என்ன செய்யணும்? சகித்து கொள்ளணும். அப்போ அந்த சகித்து கொண்டு தான் நாங்கள் ஓடணும். அப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அது அவமானமானது. பாருங்கள், ஒரு ஆள் ஒரு எச்சிலால் துப்புறதுன்றா யோசித்து பாருங்கள். ஒரு ஆள்ற செருப்பு பட்டாலோ அல்லது ஊற்றப்பட்டாலோ நாங்கள் இப்படியெல்லாம் மாறுறோம். ஏன்னா முகம் மாறி நாங்கள் சண்டைக்கு போய் அப்படியெல்லாம். அப்போ ஒருவண்ட எச்சில துப்புவானண்டா அது எவ்வளோ பெரிய ஒரு அவமானம். சிலுவையில் தொங்குறது தான் அவமானமான மரணம். முள்முடி சோக்குக்குள்ள எப்படி வேதனையாயிருக்கு. ஆனால் அவர் ஏன் அதை சகித்தாரண்டா, தமக்கு முன்பு வைத்திருக்கிற ஒரு மகத்தான ஒன்றை அவர் பார்க்கிறார்.
ஏனென்றால் அதை ஜெயங்கொண்டேரண்டா அவர் சிலுவை அங்கே பரலோகத்தில் அவருக்கு பெரிதான சிங்காசனம் கொடுக்கப்பட போது பிதாவினுடைய வலது பாசம் என்றக்குள்ள பிதா ஒருவர் இருக்கிறார்ன்றது அர்த்தம் அல்ல. அங்கே சிங்காசனத்தில் ஆதியில தேவனுக்கு உருவம் இல்லாமல் இருந்தது. அவர்தான் பிதாவாக இருந்தார். ஆதியில வார்த்தை இருந்தது. அந்த இடத்துக்கு அவர் போகணும் என்றால் இந்த சிலுவையினுடைய அவமானத்தை அவர் என்ன செய்யணும்? சகிக்கணும். அப்போ அதே போல தான் நாங்கள் இந்த உலகத்தில் ஜெயித்து அவர் எப்படி ஜெயங்கொண்டாரோ நாங்கள் அந்த சிலுவையில் அவரோடு கூட நாங்கள் அங்கே பிதாவினுடைய இயேசுவோடு சிங்காசனத்தில் அமரணுமெண்டா வெளிப்படுத்தல ஒவ்வொன்றில் என்ன சொல்லுது? நான் ஜெயங்கொண்டு என்னுடைய பிதாவினுடைய சிங்காசனத்தில் ஜெயங்கொண்டது போல ஜெயங்கொள்கிற எவனுக்கும் நான் என்னோடு கூட உட்காரும்படி செய்வேன், அப்போ அருளி செய்வேன். அப்போ பாருங்க, தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன செய்யிருக்கேன்னா ஒவ்வொரு பாடுகளை வச்சிருக்கிறான், ஒவ்வொரு பலவீனத்தை வச்சிருக்கிறான், ஒவ்வொரு அவனுக்கு முன்னால் தடைக்கற்கள் இருக்கிறது. ஆனால் அவன் அந்த வழியில் தான் ஜெயங்கொள்ளும். உங்களுக்கு ஒருவேளை உங்களோட வீட்டார் சத்துருக்களாக இருக்கலாம், அல்லது கணவன் மனைவியோ, அல்லது எதிரோ, அல்லது பாவமோ, அல்லது வியாதியோ, அது எதுன்னு தெரியாது. அவர் உங்களுக்குன்னு ஒரு பாத்திரத்தை வச்சிருப்பார். அதனால தான் வேதம் அங்கே இயேசு கிறிஸ்து கூட கெத்செமனேல ஜெபிச்ச பிற்பாடு அவர் என்ன சொல்கிறார்? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். அப்போ அதாவது என்ன அர்த்தம் என்றால் அந்த பாத்திரம் என்றக்குள்ள கோப்பை அல்ல, அவர் தன்னுடைய சரீரத்தை சொல்கிறார். அப்போ இந்த பாத்திரத்துக்கண்டு அவர் தேவன், அதாவது அவரால் ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு வழி இருந்தது. அவர் கல்வாரியில் மரிக்கோணும், தன்னை காரித்து போகணும், சிலுவை மரணம் எய்யோணும் என்றது எழுதியிருந்து. அது வேதனை. தன்னோடு இருக்கிறவங்க காட்டி கொடுக்க போகிறாங்க. அங்கே பரிசுத்த முத்தத்தினால் காட்டி கொடுக்க போகிறான். இயேசு சொன்னேன், என்ன பரிசுத்த முத்தத்தினாலா நீ என்ன காட்டி கொடுக்குறா? அப்போ அதெல்லாம் அவருக்கு பார்க்கக்குள்ள. இப்போ உங்களோடு இருக்கிறவங்க எதிராக வாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குமேனு வேற ஆள் செஞ்சிருந்தா என்றிருப்பீங்க. ஆனால் உங்களோடு இருக்கிறவங்க தான் உங்களை காட்டி கொடுக்க போகிறாங்கண்டா அவருக்கு எப்படி இருந்திருக்கு? அப்போ அதான் இயேசு சொல்கிறேன், உங்களில் இருக்கிற ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். அப்போ யூதாஸ் கேட்குறான், நானான்றான். ஆனால் அவன் தான் அந்த வேலையை செய்ய தேவனால் நியமிக்கப்பட்டிருந்தான். அப்போ அதனால் அவர் என்ன செய்கிறாரண்டா அதை வெறுக்கிறேன். ஆனால் அதை வேதம் என்ன சொல்லுதாண்டா? இப்போ பாருங்கள், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் கவனிங்க, நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களிலே சோர்ந்து போகாதபடி. அப்போ வேதம் என்ன சொல்லுதுன்னா, இப்படி உங்களுக்கு பிரச்சனை, கஷ்டங்கள், வியாதிகள், துன்பங்கள் வர்ற வேளையில் உங்களோட ஆத்துமாவில் சோர்ந்து போகாதபடி உங்களுக்கு பின்னால் வச்சிருக்கிற சந்தோஷத்தை நினைச்சு நீங்கள் என்ன செய்யுங்க? பொறுமையோடு தேவன் அதான் முன்னுக்கு இருக்குது. உங்களுடைய ஓட்டத்தில் இயேசுவை நோக்கி நீங்கள் என்ன செய்யட்டாமா? பொறுமையோடு. அவர் தான் எங்களுக்கு அடிச்சுவடு. ஆமென். அவர் தான் எங்களுக்கு வழி, அவர் தான் எங்களுக்கு சத்தியம். அப்போ கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இதுதான் நியமிக்கப்பட்டது. இப்போ ஓட்டப்பந்தயத்தில் ஓடக்குள்ள உங்களை ஓட்டப்பந்தயத்தில் எடுத்தோன்னே ரைட் நாளைக்கு வா உனக்கு சர்டிஃபிகேட் அல்ல கப் தருவன் என்று சொல்லுவாங்களா? இல்லை. நீங்கள் அதுக்கு பயிற்சி பெற்று ஏன்னா 10 பேர் ஓடினால 14 பேர் ஓடினால அங்கே ஒருவன் தான் முதலாம் இடம். அப்போ அதுக்கு ட்ரைனிங் வேணும். அதே போல் தான் தேவன் உலகத்தினுடைய எல்லாரையும் பார்க்கில் உங்களை அவர் எடுப்பாரண்டா அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? சும்மா இருந்து பெற்றுக்கொள்ளலாமே. அப்போ பாருங்கள், அதுதான் காரியம். அப்போ பாருங்கள், இந்த வசனத்தை நாங்கள் பார்த்து ராப்போஜனத்துக்கு போகிறோம். ஏன்னா நீங்கள் டைரெக்டாக எடுக்கிறபடினால நாங்கள் இந்த அப்பத்தை புசிக்காமல் அந்த அப்பம் எடுத்து என்ன பிரியோசனம் வரும். அப்போ நாங்கள் எங்களை ஆராய்ஞ்சிட்டு எடுப்போம். அதனால் நாங்கள் 15 நிமிடம் நான் எனக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். பாருங்கள், ரைட். அப்போ பாருங்கள், ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களிலே சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரை நினைத்து கொள்ளுங்க. அப்போ அவர் தன்னுடைய விரோதிகளினாலே ஏற்பட்ட காரியத்தை அவர் என்ன செஞ்சாராம்? சகித்து கொண்டார். அப்போ நாங்கள் விரோதிகளால் வரக்குள்ள நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் எதிராக போகிறோம் என. ஆனால் அவர் என்ன சொன்னார்? சிலுவையில் சாகும் முன் பிதாவே இவர்களை மன்னியும்.
அப்போ பாருங்க, அந்த மன்னிப்பு அவர் கொடுக்க ஏண்டா அவன் தன்னை காட்டி கொடுக்காம, அவன் தன்னை அடிக்காம இவர் அங்கே போக இயலாது, மறிக்க இயலாது, அங்கே பரலோகம் போக இயலாது. அப்போ அவர் போகணுமெண்டா அவருக்கு நியமித்த. அப்போ அதே போல தான் நீங்கள் பாடுகளை நீங்கள் என்ன செய்யணும், சகிக்கணும், போராட்டங்களை நீங்கள் ஜெயிக்கணுமெண்டா தேவனுடைய காரியத்தில். அப்போ பாருங்கள், விபரீதங்களை சகித்து அவரே நினைத்து கொள்ளுங்கள். பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அப்போ பவுல் என்ன செய்கிறார், எபிரேயர் பார்த்து நீங்கள் அப்படியாக என்ன செய்யலை, எதிர்த்து நிற்கல. அதே போல் தான் இன்றைக்கி நாங்கள் மனவாட்டியாக இருந்தாலும் நாங்கள் போராடத்தக்கதாக நாங்கள் இன்னும் நாங்கள் இன்னும் பலப்பட வேண்டிய நிறைய இருக்குது. நாங்கள் கடந்த வாரம் மன்னாரில் அடிக்கக்குள்ளே நாங்கள் அதான் யோசித்தோம். சாபனக்காரர் சொல்லுவான், நாங்கள் அத்தனை செய்தோம், இத்தனை செய்யக்குள்ளே நானும் பிரதரும் கதைச்சி வரக்குள்ளே செஞ்சேன். டாடி நாங்கள் இதெல்லாம் எங்களுக்கு தான் அதை விட பெரிய உத்தியோகத்தை தேவன் தந்திருக்கிறேன். அவன் இழக்கப்பட்டவன், அவனுக்கு அப்பா யாருன்னு தெரியா, பிதா குமாரனில் இருக்கிறான். ஆனால் எங்களுக்கு ஒரே அப்பா உண்டு, அவர் இயேசு கிறிஸ்து. அந்த வெளியேறப்பட்ட நாமத்தில் நாங்கள் எடுத்திருந்தோம். நாங்கள் இப்படி இருக்கிறோம். அப்போ நாங்கள் அவனை விட நாங்கள் அதிகமான வாஞ்சை உள்ளவளாக இருக்க வேண்டும். ரைட். அப்போ பாருங்கள், அதான் அதே போல் தான் பவுல் சொல்கிறான். ஆகையால் பாருங்கள், அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது என்ன செய்யாதையாம், சோர்ந்து போகாது. அப்போ வேதம் என்ன சொல்லுதுண்டா, வேதம் தேவன் எங்களை சிச்சிக்கிற வேளையில் நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. எங்களுக்கு ஒரு வியாதி தந்தால் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. எங்களுக்கு கஷ்டம் வந்தால் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. எந்த காரியம் வந்தாலும் நாங்கள் என்ன செய்வோம், சோர்ந்து போகாமல் நாங்கள் தேவண்ட நாளில் தேவண்ட நேரத்தில் தேவனுக்காக நாங்கள் எப்படி வாழணுமோ அதில் நாங்கள் நடக்கணும். ஆமென். அதுதான் நாங்கள் அந்த தேவனுடைய வழியில் நின்று நாங்கள் அங்கே நிச்சயத்தோடு நாங்கள் பெறலாம். ஏனென்றா வார்த்தை தான் அப்பம். அதாவது சொல்கிறேன், என் மாமிசத்தை புசித்து இந்த இரத்தத்தில் பானம் பண்ணாதவனுக்கு என்ன இல்லையா, ஜீவன் இல்லை. அப்போ நீங்கள் அவருடைய மாமிசம் என்ன, வார்த்தை. அதாவது நானே வானத்தில் இறங்கின ஜீவ அப்பமாயிருக்கிறேன், இந்த அப்பத்தை புசிக்கிறவன், அப்படி என்றால் இந்த வார்த்தையை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்போ தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பதை, இந்த அப்பத்தை புசிக்கிறதுனால நாங்கள் பிழைக்கலாம். இப்போ சில பேர் சாக கிடக்கிற நேரத்தில் என்ன செய்வான், வைத்து எனக்கு ராப்போஜனத்தை எப்படியா தாங்க, நான் சாக போகிறேன்னுவான். அது அவனை என்ன செய்யாது, கொண்டு போவாது. ஆனால் அந்த வார்த்தையை விசுவாசிச்சுட்டு அதை தாங்கண்டா அது அவனை கொண்டு போவோம். ஏண்டா அது அவன் அதை விசுவாசிக்கிறேன், ஏண்டா அது தேவனுடைய அது வெளியேறப்பட்ட உடன்படிக்கை. அதான் நாங்கள் அன்று பார்த்த நாங்கள் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. இது உடன்படிக்கை. அன்றைக்கு விருத்தேசனம் தான் உடன்படிக்கை. அன்றைக்கு அந்த உடன்படிக்கை இல்லாதவன் அங்கே தேவனுடைய எந்த காரியத்தையும் செய்ய இயலாது, அவன் தேவனோடு ஆராதிக்க இயலாது, அவன் வெளியே தான் இருக்கலாம். அப்போ அதே போல் இன்றைக்கு ராப்போஜனம் இல்லாட்டி அவன் உடன்படிக்கையில் இல்லை. அதனால தான் கால் கழுவாட்டி கூட அவர் சொல்லி, எனக்கு என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. நாங்கள் வாசிக்கிறேன், நீங்கள் வாசிப்பீங்க நினைக்கிறேன்னு அவர் சொல்கிற. பேதுருட்ட வரக்குள்ள பேதுரு இவர் விளையேறப்பெற்ற தேவனாக இருக்கப்படினா அவரால் இவன் கழுவ விரும்பேன். அவர் சொன்னேன், நான் அதை கழுவாட்டி என்னிடத்தில் உனக்கு என்ன இல்லை, பங்கு இல்லை. அப்போ பாருங்கள், அதனால தான் நாங்கள் என்ன செய்கிறோம், கழுவுறோம். அப்போ அதெல்லாம் வார்த்தை. நாங்கள் அறகுறையாக செய்யலாம், நாங்கள் என்ன செய்யணும், முழுமையாக செய்யணும். அப்போ பாருங்கள், அப்போ வேதம் என்ன சொல்லுதுண்டா, அன்றையும் என் மகனே கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிற்றித்து சேர்த்து கொள்ளுகிறார். எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கும் உங்களுக்கும் சொல்லியிருக்க. வாசிங்க. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கும் சொல்லி இருக்கிற புத்திமதியை. ஆமென். அடுத்த வாசிங்க. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சையான புத்திரன் உண்டோ? ஆமென். அடுத்த வாசிங்க. எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராக இராமல் வேசி பிள்ளையாய் இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின்
சரீரத்தின் தகப்பன்மார் நம்மை சிக்ஷிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கும் நாம் பங்கு கொள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார். ஆமென். அப்போ பாருங்க, அவர் ஏன் உங்களை சிக்ஷிக்கிறாருன்னா உங்களுக்கு அந்த ஸ்டெப், இந்த படிக்கற்கள் வரணும், உங்களுக்கு பொறுமை வரணும், சகிப்புத்தன்மை வரணும், எல்லாமே வருகிறதற்காக தான் அவர் என்ன செய்கிறார், அது அவர் செய்கிறார். அப்போ ஏனெண்டா நீங்கள் அந்த கிரீடத்தை பெறணுமெண்டா அந்த வழியில் நீங்கள் என்ன செய்யணும், நடக்கணும். அதனால தான் அவர் சிக்ஷிக்கிறார். ஆனால் கிறிஸ்தவனுடைய சிந்தை எப்படின்னா, அந்த மற்றவனுக்கு வருது எங்களுக்கு வராது, அவனுக்கு வந்துட்டு ஐயோ எனக்கு வந்துட்டு அப்போ நான் கிறிஸ்தவன் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுது என்னென்னா, அவனுக்கு கிடைக்கிறது உனக்கு கிடைக்காட்டி நீ யாராக மாறிடுவான், வேசி பிள்ளையாக மாறிடுவான். அப்போ அவனுக்கு கிடைக்கிறது போல் உனக்கும் கிடைக்குது. ஆனால் அவன் தடுமாறுவான், பயப்படுவான், அவன் ஓடுற இடமெல்லாம் ஓடுவான். ஆனால் நாங்கள் ஓட தேவையில்லை, அவரிடத்தில் வர்ற வேளையில் அதை பொறுமையோடு ஓடுற வேளையில் தேவன் என்ன செய்வார், அதை ஜெயமாக அவர் மாற்றுகிற தேவன். அப்போ பாருங்கள், அவர் எங்களோட ஆத்துமாவை பரிசுத்தத்துக்கு அவர் கொண்டு போகணும்படியாக அவர் என்ன செய்கிறாராம், சிக்ஷிக்கிறார். அதால தான் ஒவ்வொரு மனிதன், ஜோபுலேருந்து, ஆதாமிலேருந்து, ஆபிராமிலேருந்து, நோவாலேருந்து எல்லாரையும் அவர் என்ன செய்தார், அந்த வழியை கொடுத்து எல்லாரும் என்ன செய்தாங்க, காரி துப்பினாங்க, எல்லாம் காரியங்களை செய்தாங்க, அவமதித்தாங்க. ஆனால் அவங்க என்ன செய்தாங்க, தேவன் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையில் அவங்க நிலைத்து நின்றாங்க. ஆமென். அதே போல் தான் நாங்கள் தேவனுடைய வார்த்தையில் நாங்கள் நிலைத்து நிற்கும்போது பல பிரச்சனை வரும், பல காரியங்கள் வரும். ஆனால் நாங்கள் வார்த்தையை விட்டு விலகக்கூடாது. ஆமென். ஏனென்றால் தேவன் எங்களோட ஆத்துமாவுக்கு ஏன்னா நாங்கள் எங்களை தாண்டி வரப்போகிற அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கணும். அதால தான் ஆபிரகாம் அழைக்கும் போது அவனுக்கு தெரியா எப்படி இருக்கும் எந்த இடம்னு. அவன் காணாததை அவன் என்ன செய்தான், விசுவாசத்தினால கண்டான். காணாத தேசத்தை விசுவாசத்தோடு நடந்தான். அதனால தான் அந்த விசுவாசத்தின் தந்தை என்று அவன் அழைக்கப்பட்டான். மற்ற எல்லாரும் அதை விட செய்தாங்க. ஆனால் ஆபிரகாமை விசேஷித்தமாய் தேவன் விசுவாசத்தின் தந்தை என்று சொல்ல காரியம். அதே நேரம் மகனை கொண்டு வர்றதில் கூட எந்த கேள்வியும் கேட்குது. ஆண்டவரே நீர் தானே இப்படி சொன்னீர், அப்போ ஏன் இவனை தரேன் எதையும் கேட்கல, மகனை பலியிடு, ரைட், ஓகே, அவ்வளோ எந்த கேள்வி கேட்டானா இல்லை. அப்போ ஏனண்டா மற்றவங்க கூட கேட்பாங்க. இப்போ மரியாள் கூட என்ன செஞ்சான், அந்த கற்பவனுக்கு ஆண்டவரே இது எப்படி ஆகுமென்று கேட்க, அவன் எந்த நடைமுறையில் வருமென்று கேட்குறான். ஆனால் இவன் எதுவும் கேட்கல. புரியுதா அவங்களுக்கு? அவ அவிசுவாசத்தில் கேட்கல. ஆனால் மற்றவன் கேட்டு ஊமையானான். ஏன்னா ஆனால் இவ அந்த வண்ணமாகல, ஆண்டவரே இது எந்த முறையில் நடக்கும் அதை நான் விசுவாசிக்கிறேன், அதனால். ஆனால் இவன்ட கேட்குறேன், நீ பலியிடண்டக்குள்ள எப்படி பலியிடோன்னு என்னத்துக்கு எதுவுமே அவன் கேட்கல. அவன் அப்படியே சொன்னான். அதே போல தான் மணவாட்டியானவளும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவள் விசுவாசித்து அவள் அங்கே தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறபடி, ஏன்னா தேவன் தன்னுடைய மணவாட்டியை வார்த்தையாக படைத்தார். அவள் ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன செய்யணும், பிழைக்கணுமெண்டா அவள் ஒவ்வொரு வார்த்தையிலும் தனக்கு வர்ற போராட்டங்களை, வியாதிகளை, வியாதி வந்தால் ஆண்டவரே நமக்கு சோத்திரம், இந்த வியாதியில் என்ன நீர் மகிமைப்படுத்தி மற்றவர்கள் அந்த உலகத்துக்கு நான் எப்படி நடந்தேன்னோ அல்லது என்னுடைய சுகத்தை பார்த்து மற்றவன் ரட்சிக்கப்பட காரணமாக இருந்தால் உமக்கு சோத்திரம் என்று நடந்தால் நாங்கள் அப்படி நடக்கிறோமா இல்லை. ஏன்னா அப்போ அதுக்கு ஏன் வந்தது, மற்றவனை விட என்ன தேவன் அவமதிச்சிட்டார், ஏன்னா மற்றவனுக்கு வர்றது போல் எனக்கும் வந்துட்டு அப்போ தேவனுக்கு கண் இல்லையா, ஏன்னா அப்படி தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா கௌரவ பிரச்சனை, அடையவன் சேர்ச்சிக்கு போகிறான் இவனுக்கும் வருது. ஆனால் தேவன் அதுதான் வழி என்றால் நாங்கள் மாற்றிடலாம். உங்களுக்கு ஒரு ஸ்டைலை வச்சுருப்பேன், எனக்கு ஒரு ஸ்டைலை வச்சுருப்பேன், எனக்கு ஒரு சிஸ்டத்தில் அப்படி தான் நாங்கள் துப்பப்படணுமெண்டா அதுதான் வழியாக இருக்குது. ஏன்னா அதுதான் இந்த வார்த்தை சொல்லுது. அதே போல் நாங்கள் இந்த ராப்போஜனத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆமே, தேவனுடைய வார்த்தையில் நாங்கள் நடக்கும்போது தான் நாங்கள் இந்த தகுதியாக மாறுறோம். ஏண்டா நாங்கள் அபாத்திரமாக போஜனம் பண்ணாமபடி தேவனுடைய வார்த்தை அது அப்போ எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வார்த்தைக்கு நடக்கிறோமா. ஏன்னா தேவன் எங்களோட ஆத்மாவுக்கு என்னையா முத்திரவாதி 1 பேதுருக்கு நாங்கள் அதை வாசிச்சுட்டு நாங்கள் முடிக்க போகிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 319ஆம் பக்கம் 25ஆம் வசனத்தை வாசி.
சிதறுண்ட ஆடுகளைப் போலிருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். பாருங்க, சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கீங்களா? திருப்பப்பட்டிருக்கு. அப்போ உங்களோட ஆத்துமாவுக்கு யார் உத்தரவாதி? தேவன். கண்காணி யாரு? அவர்தான். அப்போ அவர் எப்படி வரையிலும், அப்போ அதுக்கு தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? அதான் இங்கே பவுல் சொல்கிறான், அதை நாங்கள் வாசிச்சுட்டு முடிப்பேன். நாங்கள் வாசித்த எபிரேயர் 13:14 வாசி. எபிரேயர் 13:14 நான் இதோட முடிக்க போகிறேன். உங்களை நடத்தினவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாது. ஆமென். பாருங்க, நாங்கள் முன்னுக்கு பேதுரு சொல்கிறோம் என்னையா? உங்களோட ஆத்துமாவுக்கு கண்காணியும் மேய்ப்பருமா இருக்கிறார். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் இப்போ யார் மூலம் நடக்கணும்? உங்களை வழி நடத்துகிறவர்கள். அப்போ பாருங்கள், உங்களை நடத்துகிறவர்கள். அப்போ யார் உங்களை நடத்துகிறது? உங்களோட மேய்ப்பன் அவர் நடத்துவார். அப்போ பாருங்கள், உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியினால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவளுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? கீழ்ப்படிந்து அடங்குங்கள். பாருங்கள், கீழ்ப்படுகிறது மாத்திரமல்ல, அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு என்னவா இருக்காதான்? பிரயோஜனம் இருக்கு. நீங்கள் எவ்வளோதான் வெட்டி பிளந்தாலும், நீங்கள் எவ்வளவுதான் தேவனுக்குள்ளால் நீங்கள் எழும்பி பிரகாசித்தாலும், இங்கே மேய்க்கிற மேய்ப்பன் அவன் துக்கத்தோடு என்னடா இப்படி இருக்கிறாங்கன்னு நினைச்சாலே, நான் சொல்லல, தேவனுடைய வார்த்தை சொல்லுது, அது என்ன நடக்குமெண்டா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கு. ஏண்டா அவங்க தான் உங்களோட ஆத்மாவுக்கு உத்தரவாதி. ஆமே. அதனால தான் பவுல் சொல்கிறான், உங்களை கற்புள்ள கனியலாக தேவனிடத்திலே நான் சேர்த்துக்கொள்கிறதுக்காக நான் கற்ப வேதனை அடைகிறேன். ஆமே. அப்போ அதனால தான் அவர் உங்களுக்கு விழித்திருந்து, உங்களோட ஆத்மாவுக்கு அவர் விழித்திருந்து காரியங்களை செய்கிறபடினால வேதம் என்ன சொல்லுதுன்னா, கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அப்போ பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை வைத்து அவர் உங்களுக்கு போதிக்கிற வேளையில் இதுதான் நேரம், இதுதான் வழி, இப்படி தான் நீங்கள் வரணுமெண்டா நீங்கள் எப்படி வரணும்? அப்படி தான் வரும். ஏண்டா நீங்கள் பாடசாலைக்கு அப்படி போவீங்களா? இப்போ ஏன்னா நீட்டு அல்லது பெச்சோட அல்லது தலை ரெட்டை பின்னல், இல்லை நான் ஒத்த பின்னலோடு தான் வருவானேண்டா வெளியிலேயே போயிடுவேன். ஆனால் இங்கே அது முன்னுக்கு வாசித்தான், அது உலக தகப்பன்மார்கள் உலக மற்றவர்கள் உங்களுக்கு சொற்ப காலத்துக்காக அவங்க சிற்றிக்கிறாங்களாம். ஆனால் இது என்னையாம்? அழியாத ஜீவன், நித்திய ஜீவனை பெற போகிறீங்க. ஆமேன். நீங்கள் இந்த காரியத்தில் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டீங்கண்டா, தேவன் உலகத்தில் உங்களுக்கு வைக்கப்பட்ட இந்த போராட்டத்தை கடந்துட்டீங்கண்டா, நீங்கள் அழியாத ஜீவன். ஆமேன். வியாதிப்படாத சரீரம், துக்கப்படாத காரியம். இதை விட அதை தான் இயேசு அதை கண்டுதான் அவர் தன்னுடைய கல்வாரியில் அவர் என்ன செய்தாராம்? அதை ஜெயங்கொண்டார். ஏன்னா எனக்கு இதுக்கு பிறகு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அப்போ இன்றைக்கு உங்களுக்கு வியாதியோ பிரச்சனையோ வருத்தங்களோ அங்கே துன்பங்களோ கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் இன்னொரு காலத்துக்குள்ளே போகும்போது அதெல்லாம் இல்லை. அப்போ நீங்கள் அது சொற்ப காலம்தான் அனுபவிக்க போகிறீங்க. தேவன் வைத்த ஆசீர்வாதமோ அது வெளியேற பெற்றது. ஆமே. அது சொல்லி முடியாத ஒன்று. ஆமே. சொல்லி முடியாத ஒரு காரியமாக இருக்கு. அப்படின்னால் வாழ்க்கையில் வர இந்த துன்பங்களை நீங்கள் பெரிதுபடுத்தாமல் தேவனுடைய வார்த்தையில் நடங்க. ஆமே. ஊழியக்கார எண்ணத்தை சொல்லி தேவனுடைய வார்த்தையோட இதுதான் வார்த்தை சொல்லுதாண்டா நீங்கள் அடங்குங்க, கீழ்ப்படியுங்க, அந்த நேர காலத்துக்கு வாங்க, ராப்போஜனத்துக்கு தகுதியாக மாறுங்க. உங்களோட வார்த்தை எது வேதம். ஏண்டா உங்களை அலங்கரிக்க இவருடைய கற்பனையோ எந்த கற்பனையோ அல்லது உலகத்தில் இருக்க எந்த கற்பனையோ கொண்டாம் தேவன் பைபிளை தான் வச்சு. தேவன் நியாயம் தீர்க்க போகிறது என்ன கொண்டோ இவரை கொண்டோ அவரை கொண்டோ இல்லை. அவர் அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற வழி இதை தான் வாசிக்க போகிறார். ஆமே. வேறு எதையும் அவர் வாசிக்க மாட்டேன். ஆமே. ஏன்னா வேதம் சொல்லுது அவர் வார்த்தையை கொண்டு தான் என்ன செய்வாராம்? நியாயம் தீர்ப்பார். ஆனால் நீங்கள் ஜெயங்கொண்டா அவர் வார்த்தையை கொண்டு ஜெயங்கொள்கிற வழியில் தீர்ப்பு சொல்கிற நீதிபதிகளாக லோயராக நீங்கள் இருப்பீங்க. ஆமே. அதை தான் நாங்கள் 1 கொரிந்தியர் 6 நாங்கள் வாசிக்கிறோம். அற்ப வழக்குகளை நீங்கள் பொலிசிட்டியோ கோர்ட்ஸுக்கு கொண்டு போவாங்க,
போகாமல் பரிசுத்தவான்கிட்ட கொண்டு வாங்க. ஏண்டா அவங்க உலகத்தையே நியாயம் தீர்ப்பாங்க. ஆமே, அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் தந்தபடினால இந்த அருமையான நாளில் நாங்கள் ராப்போஜனத்துக்கு கடந்து போக போகிறோம். இந்த வார்த்தையை விசுவாசிங்க. அங்கே 1 கொரிந்தியர் 11 நாங்கள் வாசித்தபடினால இது அந்த வண்ணமாக இது கர்த்தரிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு நியமம். ராத்திரி வேளையில் அதே நேரத்தில் எங்களோட வாழ்க்கையை தேவண்ட வார்த்தையோடு ஆராய்ச்சி பார்ப்போம். அதுதான் இது ஒரு ஆசீர்வாதத்துக்கு மெயினாக இருக்கிறது. ஆமே, இல்லாட்டி நாங்கள் இதை சாப்பிடுவோம், கடந்து போவோம், ஒரு மாற்றம் வராது. ஆனால் இதை நாங்கள் விசுவாசத்தோடு கொடுக்கூடாது. எங்களோட வாழ்க்கையை மாற்று, எங்களோட ஆவியை மாற்று, எங்களுக்குள்ளால தன்மைகள் மாறும். நாங்கள் மற்றவர்களை நேசிப்போம், மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். மற்றவர்கள் எங்களுக்கு என்ன செஞ்சாலும் தேவன் எப்படி எங்களோட தகப்பன் சகித்தாரோ அதே போல் நாங்களும் சகிப்போம். ஆமே, ஏனென்றால் அதுதான் தேவன் எங்களுக்கு கற்று தந்த பாடமாக இருக்குது. வேதம் சொல்லு, உங்கள் சத்துருக்களையும் சிநேகிங்கள். ஆமே, நீங்கள் உங்களை நேசிக்கிறவர்களே நீங்கள் நேசிப்பதான என்ன பலன் என்று வேதம் சொல்லுது. ஆமே, அப்போ நாங்கள் நேசிக்கிறவளை தான் நாங்கள் நேசிக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது நீங்கள் நேசிக்காதவங்களையும் நேசிங்க. அப்போ அதை தான் எங்களோட தேவன் கற்றுத்தந்தார். அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே, மீதியானதை நான் பிறட்டும். ஓ, நாங்கள் 1 கொரிந்தியர் 14 அதிகாரம்